நீங்கெல்லாம் 6ஆம் தேதி நாங்கெல்லாம் 6ஆம் தேதி அங்கிள், எங்களுக்கெல்லாம் 6ஆம் தேதி. ஓகே ஓகே. உங்க ஒரு மணிக்கு எல்லாரையும் சொல்லி சொன்னாரு. ஆமாங்க அங்கிள், சொன்னாரு அங்கிள். ரைட் ரைட். ஓகே, நீங்க அது மாதிரி நீங்க சொல்லிடுங்கண்ணே. சரிங்க அங்கிள். ஓகே ஓகே ஓகே. சரி, ஜெபம் பண்ணிட்டு ஆரம்பிப்போமா? சரி. எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த ரோமர் புத்தகத்தை சரியாக புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை அளிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, அந்த புத்தகத்தில் உள்ள கருத்துக்களை அறிந்து சரியாக அதை வாழ்க்கையிலே அப்பியாக்க உதவி செய்தோம். ஆண்டவரே, சில கடிதங்கள் ஒருவேளை சில பகுதிகள் கஷ்டமாக இருந்தாலும் எளிமையான காரியங்களை புரிந்து அவைகளை ஆண்டவரே நாங்கள் எங்களுக்கு உகந்த விதத்திலே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கர்த்தர் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக்கிறேன். நாங்கள் இந்த கொஸ்டின் மாடல்ஸை டிஸ்கஸ் பண்ணும் பொழுது ஆண்டவரே அது எங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்லமையுள்ள பரமபிதாவே, ஆமென். ஓகே, உங்களுக்கு கொஸ்டின் 100 மார்க்ஸ்க்கு நடக்கும். 100 மார்க்ஸ் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் 10 மார்க்ஸ் உங்களுக்கு ரைட் ஆர் ராங் எல்லாம் ஆப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். இது உங்களுக்கு ஈஸியா கரெக்டா தான் அது மாதிரி செஞ்சிருக்கோம். எல்லாமே நிறைய எழுதணும்னாக்கா உங்களுக்கு டைம் பத்தாது. ஸோ அதுல 3 ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல எல்லாரும் கொஞ்சம் மியூட் பண்ணுங்க எல்லாரும். ஓகே, 3 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. நீங்க அதுல ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேங்க. பவுல் ஒரு அழகான தோற்றமுடையவர். அதுக்கு சரி தவறு இருக்கலாம் அல்லது தெரியவில்லை அப்படி கொடுப்பாங்க. அதுக்கு என்ன ஆன்சர்? சரி. சோ வரலாற்றின்படியாக அவருக்கு நல்ல தோற்றம் இருக்குல்ல, இல்ல அவருக்கு. சோ அப்ப அது தவறு அது. சோ அப்ப இதெல்லாம் நீங்க அந்த இன்ட்ரோடக்ஷன் அவரை பற்றி படிக்கும் போது இந்த குறிப்புகள் அதுல இடம் பெற்றிருக்கும். அதை வச்சு நீங்க இதெல்லாம் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்தது பாருங்க, பவுலுடைய இப்ப நம்ம அவர் எழுதின நிருபங்கள்ல புதிய ஏற்பாட்டுல அதுதான் முதல்ல வச்சிருக்காங்க, ரோமர் நிருபத்தை. ஆனா அதுதான் முதல் நிருபமா? இல்ல. இதெல்லாம் உங்களுக்கு பைபிள் இன்ட்ரோடக்ஷன்லயே சொல்லி கொடுத்திருப்போம். இதுல இந்த புக்ஸ் ஆஃப் த பைபிள் புக்ஸோட கண்ணோட்டம் சர்வே அதுலயும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதனால சில சின்ன சின்ன இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். அதெல்லாம் திரும்பவும் உங்களுக்கு இது பண்ணணும்னு நீங்க நினைக்க கூடாது. அந்த ஓவரால் அந்த புக்கை கொடுத்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இது முதல் புத்தகம் கிடையாது, முதல்ல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களே தவிர அவர் எழுதின முதல் புத்தகம் இது கிடையாது. ஸோ இதுதான் ஒரு இது. அதே மாதிரி அவருக்கு சவுல்ட்டு பெயர் இருந்துச்சு, அதுக்கு பிறகு பவுல்ட்டு இதாச்சு. ஸோ கடவுள் அந்த அவர் மனம் திரும்பின போது ஒரு பேரை மாத்தினாரா? மாத்தல. ஸோ ஒன்னு கிரேக்க பேரு, இன்னொன்னு அந்த யூத பெயர். ஸோ அவ்வளவுதான். இதுதான் அதுல இந்த லாங்குவேஜ் தான் அதுல தவிர அதுல வேற எதுவுமே கிடையாது. ஸோ இன்னைக்கு இப்ப இதெல்லாம் எதுக்காக உங்களுக்கு கேட்கணும்னு சொன்னா, இன்னைக்கு நிறைய பேர் ஞானஸ்தானம் இப்ப கட்டாயமா பேர் மாத்தணும்னு சொல்றாங்கன்னா, ஸோ அதுக்கு இது சொல்றாங்க, சவுல் பவுல்ட்டு மாறினார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால அப்படி கிடையாதுன்னு. ஸோ விருப்பம் இருந்தா நீங்க மாத்திக்கலாம், பட் ஆனா கட்டாயம் கிடையாது அது. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ரைட் ஆர் ராங் 3 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, 2 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. நீங்க சரியானதை கண்டுபிடிக்கும். 10 கொஸ்டின். ஓகே, ரைட். அதுக்கு அடுத்தாப்புல 10 கொஸ்டின் எல்லாம் மேட்ச் த ஃபாலோயிங். உங்களுக்கு என்னது இந்த ஜோடி சேர் அந்த அதுவும் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், அவ்வளவுதான். இந்த மாதிரி சில உங்களுக்கு அந்த புக்ல உள்ள முக்கியமான கோட்பாடுகள் அல்லது நபர்களுடைய பெயர்கள் கொடுத்து
அதான் நீங்க அதை புரிஞ்சிருக்கீங்களான்னு பாக்குறதுக்கு மேட்ச் த ஃபாலோயிங் இருக்கும். இப்ப வந்து நம்ம பவுல் அப்போஸ்தலன்னு சொல்றோம். அப்போஸ்தலன்னு என்ன அர்த்தம்? அப்போஸ்தலன்னா சுவிசேஷகர் கிடையாது. அனுப்பப்பட்டவன், ஒன் ஹூ இஸ் சென்ட் ஃபார். சோ இப்போ வந்து ஒரு பக்கம் அப்போஸ்தலன் கொடுத்திருக்கோம், இன்னொரு பக்கம் இந்த அனுப்பப்பட்டவன் கொடுத்திருக்கோம். அவ்வளவுதான். நீங்க ரெண்டையும் சேர்த்து நீங்க யோசிச்சு பார்த்து இது எழுதணும், அவ்வளவுதான். அப்ப வந்து உங்களுக்கு ரொம்ப அது ஈஸி ஆயிடும். ஓகே. அடுத்தது வந்து மார்ட்டின் லூத்தர். மார்ட்டின் லூத்தர் இதோட தொடர்புடையவர். இந்த ரோமர் புத்தகத்தை மார்ட்டின் லூத்தர் மிக அதிகமாக விரும்பினார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்கிற அந்த கோட்பாட்டை வந்து மார்ட்டின் லூத்தர் அதிகமாக நேசித்து இந்த புத்தகத்தில் முக்கியமான பிரின்சிபிள்ஸ் எல்லாம் சொல்றாரு. அதை நீங்க பின்னால படிச்சிருப்பீங்க. அதாவது ரிடெம்ஷன், அப்புறம் ஜஸ்டிபிகேஷன், சாங்டிபிகேஷன், குளோரிபிகேஷன். இது எல்லாமே இந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் விசுவாசத்தினால நீதிமானுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது தான் ஒரு ஜஸ்டிபிகேஷனே, நீதிமானாக்கப்படுதல்ங்கிற கருத்து. இது எல்லாத்தையும் அதிகமாக பாப்புலர் ஆக்குனவர் வந்து மார்ட்டின் லூத்தர். இவர் யாருனாக்கா ஐரோப்பாவில ஒரு உயிர் மீட்சி அல்லது மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கு காரணமாயிருந்தவர். சோ அப்ப வந்து மார்ட்டின் லூத்தர் கொடுத்திருந்தாங்கனாக்கா அதுக்கு நீங்க ஆன்சர் வந்து ஐரோப்பாவில் மறுமலர்ச்சி. சோ இப்படி வந்து இது இந்த எல்லாமே ஜோடி சேர், அதுலதான் நீங்க இது செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஓகே. அடுத்தது வந்து அதுலயே நீங்க கேட்கும்போது சில அதிகாரங்களை பற்றி கேட்பாங்க. இப்ப அதிகாரம் 12ல என்ன இருக்கு, அதிகாரம் 13ல என்ன இருக்கு, அதிகாரம் 8ல இருக்கு. இதை நீங்க அந்த தலைப்பு தெரிஞ்சிச்சுன்னா ஒரு பக்கம் தலைப்பு, இன்னொரு பக்கம் இது அவ்வளவுதான். நீங்க அந்த இதை படிச்சிருப்பீங்க, அதுக்கு வந்து உங்களுக்கு விளக்கம் அப்படி அந்த மாதிரி நீங்க எழுதிடணும். சோ 10ல இருந்து 10 20 மார்க் ஆச்சு. இந்த இது வந்து பார்ட் ஏ. அடுத்தாப்புல பார்ட் பி. ஓகே. இந்த பார்ட் பில வரக்கூடிய சில கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ரோமர் புத்தகத்துல முக்கியமா பேசப்படுகிற நபர் ஆபிரகாம். ஆபிரகாம் எதினாலே நீதிமானாக்கப்பட்டார். ஸோ இந்த கொஸ்டின் எல்லாம் 4 மார்க் கொஸ்டின். ஸோ இது வந்து நீங்க எழுதும்போது அந்த ஆபிரகாம் எப்படி விசுவாசத்தினாலே அவர் நீதிமானாக்கப்பட்டார் என்பது குறித்து ஒரு சுருக்கமா ஒரு இந்த 4 மார்க் கொஸ்டின்னா நீங்க நிறைய ஒரு பக்கம் எழுதக்கூடாது, ரொம்ப சுருக்கமா எழுதினாலே அதுக்குரிய போகுது. நீங்க இது ஒரு கொஸ்டின், ஆபிரகாம் எதனாலே நீதிமானாக்கப்பட்டார். இதுதான் இது வந்து அந்த பேசிக் ஆஃப் இந்த ரோமன்ஸ் புக்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அதை படிக்கணும். அடுத்தபடியா ரோமர் புத்தகத்துல உள்ள முக்கியமான ஒரு கேள்வி வந்து யூதரும் புறஜாதியாரும், இது 2 குறித்தும் அவர் பல இடங்கள்ல அவர் டிஸ்கஸ் பண்றாரு. அப்ப அந்த ஷார்ட் கொஸ்டின்ல உங்களுக்கு என்ன தெரியணும்னாக்கா, உண்மையான யூதர் யார், ஹூ இஸ் எ ரியல் ஜூ, இந்த கருத்து வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை நீங்க குறிச்சு வச்சுட்டு சம்டைம்ஸ் ஷார்ட் கொஸ்டின் வரலாம், இல்லாட்டி அது வந்து பேராகிராஃப் கொஸ்டின்லயும் வரலாம். ஓகே. இது ஒரு அடுத்தது வந்து அந்த 7ஆம் அதிகாரத்திலாம் சொல்லுற ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு வந்து ஒரு மனுஷன் உயிரோட இருக்கும் வரைக்கும் அவனை ஆள்கிறது எது அப்படின்னு சொல்லும் போது அது அவனுடைய மாம்சம். என்ன, அந்த அவனுடைய மாம்சம் தான் அவனை ஆள்கிறது. அந்த மாம்சத்தின் ஆசைகள் விருப்பங்கள் அவனை ஆள்கிறது.
ஸோ இதுதான் ஒரு 7ஆம் அதிகாரத்துல ரொம்ப அதிகமா அவர் விளக்குறார். அப்போ ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிறவருக்கு எது நான் விரும்புறது செய்யாதபடிக்கு விரும்பாததையே செய்யறேன் அப்படின்ட்டு அந்த கருத்துல அவர் சொல்றாரு பாருங்க. அது ஏன் அப்படின்னாக்கா மனுஷன் வந்து சரீர இச்சைகளினாலே ஆளப்படுகிறான். இதுதான் வந்து அதனுடைய ஒரு முக்கியமான ஒரு ஓகே. அடுத்தது வந்து யூதருக்கு வந்து நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, புறவினத்தாருக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் எது? அப்போ புறவினத்தாரும் யூதர் மாதிரி தான் இது பண்ணணுமா, அவங்க விருத்த சேதனம் பண்ணணுமா, யூதருடைய முறைமைகளை எல்லாம் அவங்க கடைபிடிக்கணுமா அப்படிங்கும் போது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் என்ன? அப்ப அந்த புறஜாதியாரை எப்படி பவுல் அவங்கள வந்து விளக்குகிறார், அவங்களுக்கு என்னென்ன காரியங்கள் இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் தான் அடுத்த ஒரு முக்கியமான ஒரு குறிப்பாக நீங்க படிக்க வேண்டும். ஓகே, அடுத்தது இந்த நாலேஜ் ஆஃப் த காட், கடவுளை குறித்ததான அறிவு, தேவனை அறிவுங்கிறத அவர் சில இடங்கள்ல வலியுறுத்தி சொல்றாரு. இந்த அறிவை எப்படி அவர் பெற முடியும்? இந்த ஒரு கருத்தையும் நீங்க சொல்லலாம். தேவனை அறிகிற அறிவு, இதை வந்து ரோமர் புத்தகத்திலிருந்து பவுல் எப்படி விளக்குகிறார்? த நாலேஜ் ஆஃப் த ஹோலி ஆர் த நாலேஜ் ஆஃப் காட். இந்த தலைப்புல ஒரு சின்ன ஒரு இது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒரு ஒன் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், நீங்க கட்டாயமா அறிந்திருக்க வேண்டிய ஒரு கான்செப்ட் அது. ஓகே, அடுத்தது திரும்பவும் அந்த இன்னொரு லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். இது வந்து 3 கொஸ்டின்ஸ், ஒவ்வொன்றுக்கும் 10 மார்க். ஓகே, 10 மார்க்னா நீங்க ஒருவேளை ஒரு 2 பக்கம் எழுதலாம். அதுக்கு ஆன்சர் வந்து 2 பக்கம் எழுதினா போதும். இதுலயும் திரும்பவும் வந்து உங்களுக்கு வர்றது வந்து அந்த யூதருக்கான மேன்மைகள் என்ன? அந்த ரோமர் புத்தகத்துல வந்து அவர் புறஜாதியார் யூதர் 2 பேரையுமே அவர் வந்து இணைக்கிறாரு. ஆனா யூதருடைய மேன்மையை குறித்து பேசுறாரு. சரி, அந்த ஒலிவ மரத்தை குறித்து ஒரு ஊமையை அவர் சொல்றாருன்னு, அந்த நீ வந்து அந்த ஒலிவ மரத்தோட இணைக்கப்பட்டிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த புறஜாதி மக்களை குறித்து சொல்றாரு. அப்ப உண்மையான யூதருடைய ஒரு அதுக்கு அவர்களுக்குரிய ஒரு மேன்மை என்ன? the greatness or the some privileges of being a Jew. இந்த ஒரு கருத்துல வந்து ஒரு கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரிலேட்டடாக நிச்சயமா ஒண்ணு வரும். ஓகே, அடுத்தது வந்து இந்த 5ஆம் அதிகாரம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு அதிகாரம். அதுல வந்து ஒரு முறை நம்ம ரட்சிக்கப்பட்டால் அல்லது ஒரு முறை ஆண்டவருடைய மீட்பை பெற்றால் லைஃப் முழுக்கையும் அப்படியே இருந்துருவோமா? அப்படி இது குறித்துதான் இன்னைக்கு நிறைய டாக்டரினல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு. ஒன் சேவ் ஆல்வேஸ் சேவ்ட் அப்படின்ட்டு ஒரு குரூப் சொல்றாங்க. ஆனா ஒரு குரூப் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நீ ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படணும். ஸோ இதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அந்த 5ஆம் அதிகாரத்துல உள்ள விளக்கத்தை நீங்க அது ஒரு 2 பக்கத்துக்கு வர மாதிரி எழுதிக்கோங்க. அது ஒரு முக்கியமான ஒரு அதிகாரம். ஆகவே அதை நீங்க கட்டாயமா நீங்க அதை படித்துக் கொள்ளணும். அடுத்தது வந்து முதல்ல ஷார்ட் கொஸ்டின்ல நம்ம இதுல எல்லாம் ஆபிரகாம் விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டான்னு நம்ம சொல்லிட்டோம். அது எப்படி அவர் நீதிமான் ஆனார் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் ஆஃப் ஹிஸ் ரைச்சியஸ் பீயிங் ரைச்சியஸ், அவர் நீதிமானாக்கப்பட்ட அந்த முறைமை, வழிமுறை, ப்ராசஸ் என்ன என்பது குறித்து ஒரு 2 பக்கத்துக்கு எழுதி வச்சுக்கோங்க. அது வந்து அந்த நிச்சயமா ரோமன்ஸ் கேட்டாக்கா ஆபிரகாம் பற்றி கட்டாயமா கேட்டே ஆகணும்னு, அதனால அதை குறித்து ஒரு எஸ்ஸே நீங்க ஒரு 2 பக்கத்துக்கு வர மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது வந்து கிரேஸ். அடுத்த முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து கிரேஸ். இந்த கிருபை என்றால் என்ன? அடுத்தது கிருபை இருக்கிறதுனால பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாமா? பிகாஸ் தேர் இஸ் கிரேஸ் we can continue to live in sin. பாவத்திலே இருக்க முடியுமா? அதை குறித்து பவுல் என்ன சொல்லுகிறார் என்கிற அந்த கருத்து ரொம்ப முக்கியமான ஒரு இது. எந்த அதிகாரத்துல சொல்லுங்க பாப்போம். ஏராளமான பாவத்தை செய்ய வழிவகுக்கிறதா
அல்லது பாவத்திலே தொடர்வதற்கு வழிவகுக்கிறதா? 6ஆம் அதிகாரம் அங்கிள். 6ஆம் அதிகாரம். ஓகே. சோ நீங்க இப்ப அந்த மெயின் சாப்டர் ஹெட்டிங்ஸ் எல்லாம் பாருங்க, அது உங்களுக்கு கொடுத்திருக்கு. அந்த 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம், 12ஆம் அதிகாரம், 13ஆம் அதிகாரம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான அதிகாரம். அப்படின்னா மற்றதெல்லாம் முக்கியம் இல்லாட்டம் கிடையாது. இந்த இதெல்லாம் முக்கியமான டாக்டரினல் இஷ்யூஸ் அவர் டீல் பண்றாரு. அதனால அதிகாரம் படிச்சுக்கோ. 6ஆம் அதிகாரம் ஒரு அதிகாரம். அதுல வந்து கிருபையை குறித்து அவர் அதிகமாக கிருபை செய்யறதுனால நம்ம பாவம் செய்யறதுக்கு அது குழந்தையும் அவர் அதிகமாக இந்த பகுதியில அவர் விளக்குகிறார். சோ அதனால இந்த ஒரு 6ஆம் அதிகாரம் கரெக்டா செக் பண்ணிட்டீங்களா? ஓகே. இது வந்து ஒரு 2 பக்கம் வர மாதிரி எழுதிக்குவாங்க. சும்மா மனசுலயே வச்சுட்டு போனா நிறைய எழுத முடியாது. அதாவது நீங்க அந்த ஷார்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு பாருங்க, அந்த 20க்கு 20 அப்படியே நீங்க வாங்கிடலாம். எல்லாம் ஒன் வேர்ட் ஆன்சர். உங்களுக்கு எழுதுறதுக்கு டைமை குறைக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிருக்குன்னு. அடுத்த இந்த 4 மார்க் கொஸ்டின் வந்து நீங்க வந்து இந்த கொஸ்டின் வந்து 2 பேஜாக எழுதணும். படிச்சுக்கோங்க. இது வந்து 2 பகுதி. அது 15 மார்க் கொஸ்டின் 2க்கு நீங்க பதில் எழுதணும். ஓகே. 15 மார்க் கொஸ்டின் வந்து 2. சோ இப்ப அதுல பல காரியங்களை குறித்து அவர் சொல்றாரு. இந்த விசுவாசத்தை குறித்து சொல்லும் பொழுது அதோட கூட உணவு, ஃபுட் அண்ட் ஃபெய்த், விசுவாசமும் உணவும், அது குறித்து இந்த இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு, ரோமர் நிருபத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? அங்க என்ன கேட்டுங்கறாங்க? ஓகே. அடுத்தது வந்து பல முக்கியமான குறிப்புகள் அங்கே கோட்பாடுகள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒரு 2-3 சேர்த்து ஒரு, அதாவது நீங்க 15 மார்க் கொஸ்டின், ஒன்றுக்கு 5 மார்க். ஸோ அதனால நீங்க ஒரு 3ல வந்து 2 தெரிஞ்சா கூட நீங்க அதை எழுதலாம். அப்ப வந்து 10 மார்க் ஒரு ஆன்சர் உங்களுக்கு கிளியர் ஆயிடும். அதுல ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் வந்து the sovereignty of God, அதாவது தேவனின் ராஜரீகம். படிச்சீங்களா? தேவனின் ராஜரீகம். எல்லாம் அமைதியா இருக்கீங்க. 2வது மனிதனின் சுயாதீனம். மனிதனின் சுயாதீனம், மேன்ஸ் இண்டிபெண்டன்ஸ். 3வது தேவனின் அனுமதிக்கப்பட்ட சித்தம். தேவனின் அனுமதிக்கப்பட்ட சித்தம். ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. தேவனின் அனுமதிக்கப்பட்ட சித்தம். தேவனின் ராஜரீகம், மனிதனின் சுயாதீனம், தேவனின் அனுமதிக்கப்பட்ட சித்தம். அதாவது the permissive will of God. ஆண்டவர் எதெல்லாம் செய்யலாம், எப்படி செய்யலாங்கிற குறித்து அந்த சித்தம். அப்ப தேவனுடைய சித்தம்னா என்னட்டு எழுதி அதுல வந்து பெர்ஃபெக்ட் வில் ஒண்ணு இருக்கு. ஆண்டவர் வந்து பரவாயில்லட்டு அனுமதிக்கிற அடுத்த லெவல் ஆஃப் ஒரு அந்த வில் ஆஃப் காடும் இருக்கு. அதுல வந்து இதெல்லாம் அனுமதிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய விதத்துல என்னென்ன காரியங்கள் ரோமர் புத்தகத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கு.
இத வந்து டாக்டரினல். ஓகே, இந்த ரோமர் 12ஆம் அதிகாரம் யார் படிச்சா அதுக்கு என்ன தலைப்பு போட்டிருக்கு? ரோமர் 12ஆம் அதிகாரம். உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்கக்கூடாது. உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்கக்கூடாது. ஓகே, ஏன்னா உங்க பாஸ்டர் நடத்தினாரா சர்ச்சில்? சொல்லுங்க கீதா, லலிதா சொல்லுங்க, நடத்தினாரா? நடத்தினார் அங்கிள். நடத்தினாரு. என்ன நடத்தினாரு? ஜீவ பலியை பற்றி என்ன நடத்தினாரு? ஒப்பு கொடுக்கிறது. ஜீவ பலியா? இல்ல, அது ஒரு கட்டுரை வடியில எழுதிருக்கு, உங்களுக்கு தெரியுமா? பன்னிரெண்டாம் அதிகாரத்துக்கு சுருக்கி யாராவது சொல்ல முடியுமா? 12ஆம் அதிகாரத்தை உங்க நோட்ஸ கூட பாத்துக்கலாம் நீங்க. அந்த கிளாஸ் நான் அட்டெண்ட் பண்ணேன். 12ஆம் அதிகாரத்துல என்ன, அது எப்படி நீங்க சுருக்கி எழுதுவீங்க? ஒண்ணும் தெரியாது. கிளாஸ்லயே மலை பிரசங்கத்துல சொன்ன மாதிரியே அந்த மாதிரியே இருக்கும் கொஞ்சம். அப்புறம் நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு ஜபத்துல இருக்கணும், யாரையும் துன்பப்படுத்த கூடாது, யாரையும் சபிக்க கூடாது, அந்த மாதிரி ஜபம் எப்ப பாரு ஜபம், அப்படி ரொம்ப சாந்தமா இருக்கணும், அந்த மாதிரிதான் இருக்கும். சீவ பலியாக நம்ம எப்படி ஆண்டவர் அதான் எப்படி ஒப்பு கொடுக்குறாங்க கேக்குறேன். ஒப்பு உலக மாமிச பிசாசு நம்ம மேற்கொள்ளணும். உலக மாமிசம் பிசாசை நம்ம மேற்கொள்ளணும். மூணு பக்கத்துக்கு கட்டுரையா எழுதுனாக்கா நீங்க அதுக்குரிய பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்க. ஓகே, அதை ஒண்ணு நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. தேவனுக்கு குறிச்சுக்கோங்க, அந்த கேள்வி வேணா குறிச்சுக்கோங்க. தேவனுக்கு ஜீவ பலியாய் தங்களை ஒப்புவித்தவர்களின் வாழ்க்கை முறையை விவரி. தேவனுக்கு ஜீவ பலியாய் ஒப்புவித்தவர்களின் வாழ்க்கை முறையை விவரி. இப்ப இதுக்கு ஒரு ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணிட முடியுமா? இல்ல ப்ரிப்பேர் பண்ணிட முடியுமான்னு கேக்குறேன், பதில் சொல்லுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுங்க. என்ன எல்லாராலையும் ப்ரிப்பேர் பண்ணுங்க, கொஞ்சம் இது பண்ணி இவங்க ஒரு 3 பாயிண்ட் கொடுத்தாங்க, நீங்க இந்த இன்னும் 2 பாயிண்ட் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லுங்க. இப்படி இது பண்ணி எழுதுங்க. அப்ப அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இதுக்கு மெயின் ஆன்சர் 12ஆம் அதிகாரத்துல இருக்கு. இன்னும் நீங்க மற்ற இடத்துல இருந்து எடுக்கலாம், பட் இது ஒரு பிராக்டிக்கல் கொஸ்டின். அங்கிள் ஓல்ட் டெஸ்டிமெண்ட்லயும் கம்பேர் பண்ணி எழுதலாமா? ஜீவபலியா கொடுத்தவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு அங்க இருந்து ஒரு இது சொல்றது தப்பு கிடையாது. பட் எல்லாம் ரோமன்ஸோட ரிலேட்டடா இருக்கணும். நீங்க பாட்டுக்கு வேற ஏதாவது ஒண்ணு எடுத்து எழுதக்கூடாது. இதோட சேர்ந்ததா இருக்கணும். எழுதலாம்ல? இல்ல ஆமா, அதாவது சேவம் ஒரு ஜீவ பலியாக தன்னை ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். பட் அது ரிலேட் பண்றது ரோமர்ல உள்ள வசனங்களோட ரிலேட் பண்ணணும். ஒரு வெறும் ஸ்தேவானுடைய கேரக்டர் எழுதக்கூடாது நீங்க. நம்ம ஆபிரகாம் ஜீவ பலியாக தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்ததுனால என்னென்னலாம் செஞ்சாரு அப்படின்ட்டு அவருடைய லைஃப்ல இருந்தெல்லாம் நீங்க சில காரியங்கள் எழுதலாம்.
இதுக்கு வந்து மெயின் பாயிண்ட்ஸ் வந்து 12ஆம் அதிகாரத்துல இருக்கு. என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எல்லாமே இதுல இருக்கு இல்லையா? அத நீங்க இது தவிர நீங்க வேற ஏதாவது முக்கியமா படிச்சீங்களா? வேற ஏதாவது ஒரு இந்த பகுதியை நாங்க ரொம்ப நல்லா படிச்சிருக்கோம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? நான் உங்களுக்கு இந்த எளிமையா பரீட்சையை கிளியர் பண்றதுக்குரிய நான் சொல்லிட்டேன். இதோட நல்லா நீங்க படிச்சவங்க வந்து ரொம்ப சந்தோஷம், அதை நீங்க இன்னும் நல்லாவே எழுதலாம். இல்ல நீங்க இந்த ரோமர்ல வேற ஏதாவது அதிகாரத்தை நல்லா படிச்சிருக்கீங்களா? ஏதாவது சொல்லுங்களேன். மற்ற என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. உங்க பாஸ்டர் சொல்லி கொடுத்ததுல ஏதாவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஏதாவது பகுதிகள் இருக்கா? இல்ல எத்தனை பேர் படிச்சீங்க? எனக்கு அதாவது நீங்க சரியா முயற்சி எடுத்து படிக்க மாதிரி எனக்கு தெரியல. போன குரூப்புக்கு நாங்க டீச் பண்ண சமயத்துல எல்லாம் என்ஜாய் பண்ணி படிச்சாங்க. இந்த ரோமர் பாடத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணி நிறைய நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் படிச்சாங்க. நீங்க எல்லாம் எப்படி படிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. எல்லாம் அமைதியா இருக்கீங்க. அதுக்கு படிக்கவே இல்லை, கொஞ்சம் இருந்தாங்க. இது இந்த ரோமர் புத்தகம் ஒரு டாக்டரினல் புக்கு. இதுக்கு வந்து நீங்க உங்க மனசாட்சிப்படி பாருங்க, எத்தனை மணி நேரம் அந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னு நீங்க பாருங்கன்னு. ஒரு பரீட்சைக்காக நீங்க படிக்கிற சமயத்துல அதுக்காக யூ ஷுட் டேக் எஃபர்ட்ஸ் அண்ட் ஸ்டடி. சும்மா திடீர்னு மனசுக்குள்ள வந்து அது உள்ள வந்துடுறதுன்னு நீங்க முயற்சி எடுத்தாதான் வரும். இன்னும் 2-3 நாட்கள் இருக்கு. ஒருத்தர் நல்ல எளிமையா கொஞ்சம் பேசி நீங்க இது பண்ணுங்க. அப்ப அது வந்து உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். சரியா? உங்களுக்கு எஸ்ஏ கொஸ்டினுக்கு ஈஸியா உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த 3 கொஸ்டினுக்குள்ளதான் அவர் வேற வராது. நீங்க இந்த சின்ன சின்ன ஒன் வேர்ட் ஆன்சர்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி அப்படியே நீங்களே உங்களை செக் பண்ணிக்கோங்க. சின்ன கொஸ்டினுக்கு நீங்க இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுத்து எழுதிக்கோங்க. சரிதானா? சோ வேற ஏதாவது ஒண்ணுல உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன். 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம், 12ஆம் அதிகாரம், இது இவ்வளத்தையும் நீங்க கொஞ்சம் கூடுதலா கவனம் கொடுத்து படிச்சீங்கன்னாக்கா மற்ற அதிகாரங்கள் முக்கியம் இல்லாட்ட அர்த்தம் கிடையாது. இதுல வந்து கூடுதல் சில விவரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப வந்து ரோமருக்கு எழுதின கடிதம் சிறையில் இருந்து எழுதப்பட்டது அப்படின்னா அது என்ன, சரியா தவறா? சரியா? சரியா தவறா? தவறு. என்ன இது சொல்லி இவ்வளவு யோசிக்கிறீங்க? இப்ப நான் கேட்கிறேன், நீங்க இந்த சிறையிலிருந்து எழுதப்பட்ட கடிதங்கள் என்னென்ன அது சொல்லுங்க. பைபிள் இது எழுதப்பட்ட கடிதங்கள் என்னென்ன? பிலிப்பியர், ஓகே. எனக்கு அதுல ரோமர் வருதா? இல்ல. அதனால நீங்க இந்த கேள்விக்கு அப்ப பதில் என்ன? தவறு. இப்படிதான் கேட்பாங்க. சரிதானா? அதனால அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்க இதை படிச்சுக்கோங்க. சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் உங்களுக்குள்ளே கேட்டு படிச்சுக்கோங்க. அப்ப உங்களுக்கு ரொம்ப நேரம் உட்கார்ந்து எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த ஒரு 20 மார்க்கு நீங்க ஈஸியா டிக் அடிச்சுட்டே போயிடலாம் கடகடன்ட்டு. ஆனா கொஞ்சம் கவனமா அடிச்சீங்கன்னாக்க தப்பாயிடும் அது. ஓகே.
வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா? அங்கிள் உங்களுக்கு கொஸ்டின் எப்படி வரணும் இவ்வளவு நாள் தெரியாம போயிடுச்சுங்களா, அதனால தான் படிக்க முடியல. ஓகே. கொஞ்சம் கொஸ்டின் அதாவது நீங்க ஜெனரலா படிச்சிருப்பீங்க, அந்த படிச்சதை இந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ள கொண்டு வந்திருக்கேன். அதாவது ஆப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் ஒன் வேர்ட் ஆன்சர், அப்புறம் ஷார்ட் ஆன்சர், அப்புறம் ஒரு பேராகிராஃப் கொஞ்சம் பிக் ஆன்சர், கடைசியில ஒரு 2 ஒரு கட்டுரை வடிவில் எடுக்கும். ஓகேயா? இன்னைக்கு யாராவது இப்ப வராம இருக்கீங்களா? ஜாயின் பண்ணாம இருக்காங்களா கிளாஸ்ல? அங்கிள் ஒருத்தர் மட்டும் சுமித்ரான்றவங்க ஸ்கூல்ல வேலை இருக்கிறதுனால வரலாம் அங்கிள். ஓகே. அப்ப அவங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துறீங்களா? அவங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. சொல்லிடு அங்கிள். ரைட். ஓகே ஓகே ஓகே. அப்ப நீங்க அந்த எல்ஷடாய் சர்ச்சில இருந்து எழுதுறவங்க எல்லாரும் 6ஆம் தேதி மத்தியானம் 1 மணிக்கு எழுதிருங்க. அதை உங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதுக்கு பிறகு ஏதோ ப்ரோக்ராம் வெளியில கிராமங்களுக்கு போகணும்னாங்க, அது அங்க இருந்தே நீங்க அப்படியே நீங்க போயிடுங்க. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு மணிக்கு சாப்பிட்டுட்டு வந்துட முடியுமா? இல்லாட்டி சாப்பாடு தான் உங்களுக்கு அனுப்பவா? என்ன சாப்பிடுறதுக்கு லேட் ஆயிட்டுன்னு சொல்லக்கூடாது. ஓகே. எல்லாரும் ஒரு நாள் இங்க வாங்க, சாப்பிடுறதுக்கு வாங்க எங்க வீட்டுக்கு. ஓகே. இப்ப ஜெபம் பண்ணி முடிச்சிடுவோமா? சரியா? பேசுறது கால விழுது எல்லாருக்கும்? கேக்குது அங்கிள். இல்ல ஏன் பதில் கொடுக்க மாட்டேன்றீங்க? இதுல ஆன்லைன் கிளாஸ்ல வந்து நீங்க எதுவும் பதில் பேசலனாக்கா டீச் பண்றவங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும். நீங்க கேக்குறீங்களா இல்லையா, இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களா, ஒண்ணுமே புரியாது உங்களுக்கு. அப்பப்ப நீங்க பேசணும்னு, அப்பதான் டீச் பண்றவங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். சரி, இல்லாட்டினாக்கா உங்களுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கு அவங்க பாட்டு ஏதோ